மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். இது தொடர்பில் இலங்கை கடற்படையினருக்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ் நெடுந்தீவு பகுதிக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மீனவர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு நிரந்தர பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று அவசியம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். நவீன தொழில் இருக்குது, நவீன தொழில்நுட்பம் இருக்குது, இல்லை நமக்கு ஏன்னா நவீன படகுகள் கிடையாது நமக்கு. அதன் காரணமாக நமக்கு அங்கே பிடிக்க இல்லாமல் இருக்குது. மீன் தொழிற்சாலை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு இருக்கிறோம். சரியா? அப்போ அந்த மாதிரியான வேலையாக போகுது. சரியா? அது இல்லாமல் அதெல்லாம் அதையும் விட பெரிய வேலையாக நாங்கள் பார்க்குறோம். ராலு பண்ணை எதிர ஒரு காலம் இப்போ போட்டுதான் அதெல்லாம் அதுகளை நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரியா? இல்லாட்டி என்னன்னு கேட்டால் தோணும். இப்போ நம்மளும் மீனவர்களுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளை அதிகரித்தோம். இது ரெண்டு தானே இருக்குது. இது கிடைக்காமல் இருக்குமா இருந்தா இங்க இருக்கிற ஜிஎஸ் யார் நம்ம இங்கே இருக்கும் சரியா? இங்க இருக்கிற ஜிஎஸ் சொல்லி பதிவு இப்ப நம்மளோட அரசாங்கத்துல 4 லட்சம் பேருக்கு புதிதாக அஸ்வஸ்மம் கொடுக்கறது தீர்மானம். சரியா? அதெல்லாம் மீனவர்கள் உங்களுக்கு வலைகள் தேவை. சரியா? இதெல்லாம் மண்ணெண்ணெய் மானியம் பிரச்சனை இருக்கு. மண்ணெண்ணெய் மானியம் கடந்த 4 மாதமாக கிடைக்காம இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பதிவு செய்யணும் தானே. பதிவு செஞ்சீங்களா? எத்தனை வருஷம் 21 தான். பேரும் பெருகுணம் மற்றதுகளை தான் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் செஞ்சுட்டோம். தொழிலுக்கு பாதிப்பு இல்லை. அதனால நீங்க உங்களோட